இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன். 2மே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பிரெட் பஃப் இது சேர்த்துக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் அதிகம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து ஒரு 5 பிரெட் பஃப் செஞ்சுருக்கேன். ஸோ வேக வச்சு எடுத்து செஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும், அழகாக இருக்கும். ஸோ பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம என்ன உள்ள காய்கறி எது வேணாலும் வச்சுக்கோங்க. கோஸ் வச்சுக்கலாம், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சீவி வச்சுக்கோங்க. பனீர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பசங்க என்னென்ன காய்கறிலாம் சாப்பிடாம இருப்பாங்களோ அதெல்லாம் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க, முள்ளங்கி, அதுக்கப்புறமா வந்து வேறு என்னென்ன காய்கறிக்கெலாம் உங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா, தெரியுது.